இது ஒரு பிரெயின் டெஸ்ட். ஒரு நாள் பட்ட பகல்ல ஒரு திருடன் ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிட்டு அவனோட கார்ல ஏறி போயிடுறான். இந்த நியூஸை கேட்டு அங்க வந்த போலீஸ் உடனே சிசிடிவி எல்லாம் ஆராய்ச்சி பாக்குறாங்க. அதுல காரோட மாடலும் காரோட கலரும் தெரியுது. ஆனா கொள்ளையடிச்ச நபரும் காரோட நம்பரும் தெரியவே இல்லை. இந்த கலர் கார் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பேர்ட்ட இருக்குன்னு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. அதுல இதே மாதிரியான கார் இந்த ஊர்ல மொத்தம் 3 பேர்ட்ட இருக்குன்னு தெரிய வருது. அந்த 3 பேரையும் கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களோட பேரு லிசா. அவங்க கிட்ட போலீஸ்காரங்க நீ தான் அதை பண்ணியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, சார் நான் 3 நாளா ஊர்லயே இல்ல, என்னோட கார் கராஜ்ல அப்படியே நான் நிப்பாட்ட மாதிரி நின்னுட்டு இருக்கு, சும்மா ஏமெல்லாம் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா இருக்கிற கென்னிட்ட கேக்குறாங்க, இந்த வேலையை நீ தான் பண்ணியான்னு. அதுக்கு கென், சார் என்ன லூசு மாதிரி உளறீங்க, என்னோட கால்ல பாருங்க பயங்கரமான அடி, என்னால நிக்க கூட முடியல, இப்படிப்பட்ட என்ன போய் நீங்க பேங்க கொள்ளையடிச்சான்னு கேக்குறீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு சொல்றாரு. என்னடா இவனு இப்படி சொல்றான்ட்டு மூணாவதா இருக்க ஜேக்கப்ட்ட கேக்குறாங்க. ஜேக்கப் என்ன சொல்றாருன்னா, சார் என்கிட்ட அப்படி கார் இருக்கிறது உண்மைதான், ஆனா அந்த காரை நான் எடுக்கிறதே கிடையாது, ரீசெண்டா ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட கையும் காலும் லைட்டா பிராக்சர் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எங்க பெரியமா மேல சத்தியமா இந்த பேங்கை நான் கொள்ளையடிக்கலன்னு சொல்றாரு. என்னடா 3 பேரும் இப்படி சொல்றாங்களேன்னு போலீஸ்காரங்களும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இப்போ உங்களோட டர்ன். இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு யார் இந்த பேங்கை கொள்ளையடிச்சன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஒருவேளை கரெக்டான ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்க யாரு, என்ன ரீசன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா ஆன்சர் பண்றவங்களோட கமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன்.